ஹை 2 நாள் முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு சின்னதா ஒரு 2 மினிட்ஸ் ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தோம். அது ஒரு பெய்ட் ப்ரமோஷன். அந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே அது பெய்ட் ப்ரமோஷன்ங்கிற டிஸ்க்ளைமரையும் நம்ம கிளியரா கொடுத்திருந்தோம். பட் ஸ்டில் அந்த வீடியோவை பார்த்துட்டு சில பேர் சில கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. விஸ்வா, நீங்களும் விலை போயிட்டீங்களா? யூடியூப் ப்ரூட்டஸ், கடைசியில நீங்களும் காசுக்காகத்தானா? உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையே போச்சே. ஓகே, லெட் மீ கிளாரிஃபை. பாயிண்ட் நம்பர் 1, ஆரம்பத்திலேயே இது ஒரு பெய்ட் ப்ரமோஷன் நம்ம டிஸ்க்ளைமர் போட்டுட்டோம். பாயிண்ட் நம்பர் 2, நீங்களும் விலை போயிட்டீங்களா? நீங்க நல்லவன்னு நம்பி ஏமாந்துட்டோமே. அதுலயும் ஒருத்தர் ஒரு படி மேல போய் இவங்கெல்லாம் நடிகர்கள் தானே, காசுக்காக எதை வேணாலும் பண்ணுவாங்க. காசுக்காக எதை சார் செஞ்சுட்டோம்? கஞ்சா கடத்தணுமா? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு? வேண்டாம். ப்ராடக்ட் ப்ரமோஷனுக்கே வருவோம். நீங்கெல்லாம் நம்பி மோசம் போற அளவுக்கு அப்படி எந்த ப்ராடக்ட்டை சார் ப்ரமோட் பண்ணிட்டோம்? சிகரெட், சாராயம், இல்ல சில நடிகர்கள்லாம் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்களே, குட்கா, பான் மசாலா, அந்த மாதிரி ஏதாவது? இல்ல வெறும் சக்கரை தண்ணியில கண்ட கெமிக்கல்ஸையும் கலந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னு வித்துக்கிட்டு இருக்காங்களே, அதை ஏதாவது ப்ரமோட் பண்ணோமா? நம்மலாம் தெய்வமா கும்பிடுற சச்சின் டெண்டுல்கர் கூட அதை ப்ரமோட் பண்ணியிருக்காரு. அவர் குடிப்பாரான்னு தெரியல. ஆனா நம்ம அதையும் செய்யல. இல்ல ஏதாவது இந்த ட்ரீம் 11, ரம்மி சர்க்கிள், போக்கர், இந்த மாதிரி கேம்பிளிங் ஆப், சூதாட்டம் எதையாவது ப்ரமோட் பண்ணோமா? குறைஞ்சபட்சம் சாக்லேட் பிஸ்கட் இல்ல. ஏன்னா அதுல என்ன விஷம் இருக்குன்னு நம்மளே பேசியிருக்கோம். இது ஒரு சாதாரண ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட். நான் வாங்கினேன், யூஸ் பண்ணேன், நல்லா இருக்கு. நீங்களும் யூஸ் பண்ணுங்க பிடிச்சிருந்தா. அவ்வளவுதானே சொன்னேன். நம்ம இந்த சினிமா சீரியல்னு பார்க்கும்போது நடுவுல குட்டி குட்டி ஆட் பிரேக்ஸ் வருது இல்ல, அதே மாதிரி தான் கண்டினியூஸா ஒரு 10 எபிசோட்ஸ் 20 எபிசோட்ஸ்க்கு பன்னீர்ல இருந்து பாகிஸ்தான் வரைக்கும் எதுல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சீரியஸ் இஷ்யூவாவே பேசிட்டு இருக்கும்போது நடுவுல ஒரு குட்டி ரிலீஃப் எபிசோட் மாதிரி, அதுவும் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஷார்ட்ஸ் தான், அப்படி நினைச்சுதான் இதை போட்டேன். ஆனா உங்களை நம்பி நாங்க மோசம் போயிட்டோம் அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்ற அளவுக்கு உங்க வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி என்ன விளம்பரம் போட்டோம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருத்தர் அவருடைய கமெண்ட்ல சொல்லியிருக்காரு, people trust their words, especially on a person who talks about social issues. People start to relate with them. But when they do this kind of promotion, their credibility will be questioned. என்னோட credibility கேள்விக்குறியானதுக்காக நான் வருத்தப்படுறேன். பட் ஸ்டில் ஒரு விஷயம், நீங்க பார்த்தது இந்த ஒரு பெய்ட் ப்ரமோஷன் இந்த கடந்த 3-4 வருஷத்துல எத்தனை பிராண்ட்ஸ், எத்தனை ப்ராடக்ட்ஸ், எத்தனை வாட்டி நம்மள பெய்ட் ப்ரமோஷனுக்காக அப்ரோச் பண்ணி நாம அதை ரிஜெக்ட் பண்ணிருக்கோன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு 50-60 பிராண்ட்ஸ்க்கு மேல வந்தாங்க. ஆனா வந்தது பூராவே பாத்தீங்கன்னா இந்த சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ், ஃப்ரோசன் ஃபுட்ஸ், இந்த ரம்மி சர்க்கிள் மாதிரி கேம்பிளிங், சூதாட்டத்தை ப்ரமோட் பண்ற விஷயங்கள், சில கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது கோல்டுல இன்னைக்கு நீங்க எங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 4 வருஷம் கழிச்சு உங்க டபுள் த அமௌண்ட், ட்ரிபிள் த அமௌண்ட் தருவோம். 4 மாசம் கழிச்சு அவன் இருப்பானான்னு கூட தெரியாது. இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் வந்தாங்க. ஆனா அதையெல்லாம் நான் பண்ணல சார். ஏன் பண்ணல தெரியுமா? நீங்க நினைக்கிற மாதிரி நான் விலை போகல சார். ஒரு சேனலை மெயின்டைன் பண்றதுக்கும், அந்த சேனல்ல குவாலிட்டி கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும், ஒவ்வொரு எபிசோட்லயும் நம்ம 10-15 நிமிஷத்துக்குள்ள பேசி முடிக்கிற ஒவ்வொரு இஷ்யூவையும் உங்ககிட்ட ஆத்தென்டிக்கா கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எக்கச்சக்கமான டேட்டா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்றதுக்கும் the channel needs to be financially endowed. அதுக்காக கண்டவங்க கிட்ட விலை போறது இல்ல. நம்ம பேசுற எபிசோட்ல நம்ம பேசுற விஷயத்தோட உண்மைத்தனத்தை எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்றோமோ அதே மாதிரி நம்மளை அப்ரோச் பண்ற பிராண்ட்ஸையும் கம்ப்ளீட்டா ரிசர்ச் பண்ணி இது நம்ம ஆடியன்ஸ்க்கு கொடுக்கக்கூடியதா இல்லையாங்கிறத அனலைஸ் பண்ணி, இன்ஃபேக்ட் இதுக்குன்னே தனியா ஒரு டீம் டிப்ளாய் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்காங்க சார். அதனாலதான் இந்த கடந்த 3-4 வருஷத்துல மொத்தமா இது வரைக்கும் 3 பெய்ட் ப்ரமோஷன் தான் பண்ணியிருக்கோம். ஒரு டயபெட்டிக் ஃபுட் சப்ளிமெண்ட், அதே மாதிரி ஒரு யோகா, ஆன்லைன்ல யோகா கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்கூல், இப்போ இந்த ப்ராடக்ட். இது எல்லாத்தையுமே நீங்க திரும்ப போய் இந்த எபிசோட்ஸை ரீவிசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதை விட சாத்வீகமான விஷயங்களை ப்ரமோட் பண்ணவே முடியாது. அண்ட் இது எல்லாத்துலயுமே நான் முதல்ல இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்குன்றதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட நான் அதை கொண்டு வரேன். இல்லீகலா எதையுமே ப்ரமோட் பண்ணல. ஆனா என்னால ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது. நான் ஒரு கான்டென்ட் போஸ்ட் பண்ணும்போது அது ஒரு சீரியஸ் எபிசோடு நினச்சிட்டு நீங்க போய் பார்க்கும்போது அது ஒரு பெய்ட் ப்ரமோஷனா இருக்கவே அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எனக்குமே அந்த மாதிரி டிசப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய கான்டென்ட்ல வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட்டோடைய வெளிப்பாடா கூட இந்த கமெண்ட்ஸ் இருந்திருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், இனிமே அந்த டிசப்பாயின்மெண்ட் உங்களுக்கு இருக்காது. அந்த வகையில் நான் அஷ்யூர் பண்றேன். பெய்ட் ப்ரமோஷன்னா பெய்ட் ப்ரமோஷன் அப்படிங்கிற கிளியர் டிமார்கேஷன் அது தெரியும் உங்களுக்கு. பட் அதுக்குள்ளார நான் விலை போய் நீங்க மோசம் போய் அவ்வளோலாம் திங்க் பண்ற அளவுக்கு இங்க ஒண்ணுமே நடக்கல. ஸோ ப்ளீஸ் ரெஸ்ட் அஷ்யூர்ட். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல என்னை எவ்வளவு கடுமையா திட்டினாலும் நான் உங்களை என்னைக்குமே லெட் டவுன் பண்ண மாட்டேன். நான் யார்கிட்டயும் விலை போகவும் மாட்டேன். எனக்கான சரியான விலையை நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் எதுக்கு வெளியில போய் விலை போகணும்? நீங்க முதல் எபிசோட்ல என்னை எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் நான் இன்னைக்கும் இருக்கேன், என்னைக்கும் இருப்பேன், கடைசி வரைக்கும் இருப்பேன். பிகாஸ் திஸ் இஸ் விஸ்வா, வித்வுட் மேக்கப், வித் யூ அண்ட் ஃபார் யூ.